அருட்பெரும்சோதி கன்னிகா பரமேஸ்வரி தாய் என்று சொல்லக்கூடிய வாசவி ஜெயந்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத தசமி திதியில் இந்த அற்புதமான தெய்வீகமான ஜெயந்தி வருகிறது. இந்த தாய் யாருன்னா பராசக்தியும் சிவபெருமானும் கைலாயத்தில் ஆனந்த நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நந்தி தேவர் அதை ஆனந்தமாக பார்க்குறாரு. நடனம் முடிந்த உடனே நந்தி தேவர் நேராக போய் சிவபகவானோட திருவடியை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. பராசக்தியின் திருவடியை தொடலை. இதனால் கோபமடைந்த பராசக்தி நந்தி பகவானை சாபமிட்டு நீ பூலோகத்தில் சென்று வாழ்ந்து பிறகு இங்கு வா அப்படின்னு சாபமிடுறாங்க. அந்த கோபம் சாபம் பெற்ற கோபத்தோடு நந்தி பகவானும் பராசக்தியை நோக்கி சாபமிடுகிறாள். நீங்களும் இந்த பூலோகத்தில் பிறக்கணும், கன்னியாக அக்னி பிரவேசம் செய்யணும், அதற்கப்புறம் தான் சிவபகவானோட இணைவீங்க அப்படின்னு அவரும் சாபமிடுறார். இந்த இருவரும் கர்நாடகா அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களில் பிறக்கிறாங்க. பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அழகாகவும் அறிவாகவும் திறனாகவும் திறமையாகவும் கலைகளின் அரசியாகவும் இருக்கக்கூடிய உருவாகிறாங்க. இந்த வாசவி அப்படிங்கிற வாசம்பா அப்படிங்கிறது கர்நாடகாவில் எப்போ போனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களோட பேராவது வாசம்பா அப்படிங்குவாங்க. ஸோ அந்த தாய் கல்யாண வயதை அடைகிறாங்க. கல்யாண வயதை அடைந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ ஒரு 618 கிராமங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு குளம் அது. அந்த குளத்துக்காரங்க நான் எங்கள் ஊர்க்காரங்களை கேட்டுட்டு சொல்கிறேங்கிறாங்க. ஊர்க்காரங்களை கேட்டு சொல்லும்போது ஒரு 108 கிராமங்கள் மட்டும் அதுக்கு ஒத்து வரல, குலப்பெருமை காக்கணும்னு. மற்றவர்கள் ஓகேங்கிறாங்க. இதனால் 2 ஊர் பிரியுது. இந்த ஊர் பிரிவதை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் வாசவி அம்மா ஒரு கோயிலுக்கு முன்னாடி அக்னியை வளர்த்தி அந்த அக்னியில் பிரவேசம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் கன்னிகா பரமேஸ்வரியாக காட்சி தந்து அனைத்து ஊர் மக்களுக்கும் நல்லறிவியை கொடுத்து நல்ல ஆசையை கொடுத்து அதற்கப்புறம் சிவபகவானுடன் சேர்ந்து கலந்ததாக ஐதீகம். அந்த தாயோட அற்புதமான ஜெயந்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை பார்க்கக்கூடிய பெண்கள், தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து உங்கள் வீட்டில் வாசவி அம்மாவோட படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு மஞ்சளில் பொட்டு வச்சு மல்லிப்பூவை வச்சு தீபமேற்றி வழிபாடுகளை செஞ்சுட்டு பானகத்தை கோயில்லையோ உங்கள் வீட்டிலையோ கொடுங்க. சில ஊர்களில் வாசவி அம்மாவோட கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அன்றைய தினத்தை அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த கன்னிகா பரமேஸ்வரி தாயை வழிபடுவதன் மூலமாக குடும்பம் தலைக்கும், குடும்பம் சிறக்கும், வியாபாரம் செல்வ செழிப்பும் அற்புதமாக இருக்கும். சிவனருளும் சக்தி அருளும் முழுமையாய் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பதிவு செய்கின்றேன். வாசவி தாயே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக இருந்து பாருங்கள். நல்லது நடக்கும். இது மறைக்கப்பட்ட சூட்சமம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு குலத்திற்கான தெய்வம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எல்லா தெய்வமும் இந்த பிரபஞ்சத்தை நல்வழிப்படுத்துவதற்கும் அருளையும் பொருளையும் ஆனந்தத்தையும் தருவதற்கும் தான். அந்த அப்பேற்பட்ட தெய்வீகமான வாசவி தாயை அனைவரும் வழிபட்டு வளமும் நலமும் பெறுங்கள், பெற வேண்டும் என நானும் பிரார்த்திக்கின்ற. உங்களுக்கு இந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மாவோட படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அம்மாவோட படத்தை வாட்ஸ்அப்லேயே அனுப்பி விடுகின்றோம். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் சனிக்கிழமை முதல் சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒன்று தொடங்க இருக்கின்றோம். மணி சிஜில் அப்படிங்கிற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு எளிய தீர்வை தரும். இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் உள்ளங்கையிலேயே இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வரும் சனி ஞாயிறு பெங்களூரில் என்னை சந்திக்கலாம். பயிற்சி வகுப்புக்கு, தனிநபர் ஆலோசனைகளுக்கு, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மே 1 சிறப்பு சித்ரா பௌர்ணமி பூஜை நடைபெற இருக்கின்றது. பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சிறப்பு சக்தி மிக்க லாவா பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தர இருக்கின்றோம். உங்கள் பெயரையும் பதிவு செய்ய கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.